கனியாமூர் பள்ளி மாணவி ஸ்ரீமதி உயிரிழந்த விவகாரத்தில் தாயார் செல்வி நீதிமன்றத்தில் ஆவணங்களை கேட்டு முறையிட்ட வழக்கின் விசாரணையில் அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதி சரமாரி கேள்வி எழுப்பினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கனியாமூர் பகுதியில் உள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படித்த 12ஆம் வகுப்பு மாணவி ஸ்ரீமதி உயிரிழந்த விவகாரத்தில் தாய் செல்வி நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் கைப்பற்றிய ஆவணங்களை கேட்டு மனு அளித்திருந்தார். அதில் சிபிசிஐடி தரப்பில் ஆவணங்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் அதில் 26 சிடிக்களில் பதிவாகி இருந்த காட்சிகள் இயக்கப்படவில்லை என கேட்டிருந்தனர். இதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதி சரமாரி கேள்வி எழுப்பினார். அப்போது வீடியோ காட்சிகள் இயக்கப்படாததற்கு காரணம் என்ன, காட்சிகள் அழிக்கப்பட்டதா, காட்சிகள் பதிவாகவில்லையா, ஏன் இயங்கவில்லை என தொழில்நுட்ப உதவியுடன் நீதிமன்றத்திற்கு பதிலளிக்க நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் போலீசார் முதல் தகவல் அறிக்கை ஏடுகளை சரிவர பின்பற்றவில்லை என்றும் அடுத்த வாய்தாவிற்கு வரும்போது அனைத்து ஆவணங்களும் எடுத்து வர வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டு அடுத்த வழக்கு விசாரணை ஜூன் மாதம் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.